இந்த நிகழ்வுக்கு எங்கள் பாலுமேந்திரா சார் வந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அதுக்கு பதில் எங்கள் அண்ணன் பாலா வந்தது எனக்கு ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயம். சினிமான்னு எப்போ பார்த்தாலும் சினிமா பார்த்து அறுத்துக்கிட்டே இருப்பேன். அதனால இவனை பார்த்தாலே ஓடுறது. நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு எனக்கு சத்தியமாக ஞாபகத்தில் இல்லை. அதுவே வேகமாக ஒரு வாழ்கிறதுக்கான ஒரு தவிப்பு, அந்த தவிப்பில் ஏதோ ஒன்று நான் செஞ்சேன். ஆனால் நான் ஏதோ செஞ்சுட்டதான் நினச்சிக்கிட்டு என் பின்னாடியே ஒரு ஆள் வந்துக்கிட்டே இருக்கார். அது மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி. எந்த இமேஜுமே இல்லாத மிகச்சிறந்த ஆகச்சிறந்த மிகச்சிறந்த நடிகன் வந்து விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதியை பற்றி முக்கியமாக சொல்லணும். அந்த முதல் படத்துலேருந்து என்ன சீனு தான் இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த படத்துலேருந்து எல்லா படமும் பார்த்துட்டேன். சமீபத்தில் இந்த சேதுபதி படம், அப்புறம் வந்து இந்த சேதுபதி படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் நானும் ரவுடி தான் அப்படின்ற அந்த அம்மாவை மம்மி இதெல்லாம் மீன்னு சொல்கிறது வந்து ஒரு குழந்தை கூப்பிட்ற மாதிரி இருக்குமே மீன்னு சொல்கிறது. அதாவது எந்த கதாபாத்திரத்தை கொடுத்தாலும் விஜய் சேதுபதியால் ஒரு சில ஹீரோவுக்கு நான் வந்து ஒரு 2 குழந்தைக்கு அப்பாவாக நடிக்க முடியுமா, இல்லை நான் வந்து வயசான ஆளாக நடிக்க முடியுமா, இல்லை நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக நடிக்க முடியுமா, இப்படி ஒருத்தருக்கு ஒரு இமேஜ் இருக்குது. அப்படி எந்த இமேஜுமே இல்லாத மிகச்சிறந்த ஆகச்சிறந்த மிகச்சிறந்த நடிகன் வந்து விஜய் சேதுபதி. ஸோ விஜய் சேதுபதி மாதிரி இது வந்து மேடைக்காக சொல்ல, விஜய் சேதுபதி மாதிரி ஒரு நடிகர் நம்மளோட தமிழ் சினிமாவுக்கு கிடைச்சதுக்காக நம்ம ரொம்ப சந்தோஷப்படணும். சீனு ராமசாமியை பற்றி முதல்ல பேசியிருந்தோம். பாலுமேந்திரா சார்கிட்ட எனக்கு ஜூனியர். அப்போது பாலுமேந்திரா சாரோட மிஸ்ஸஸ் வந்து சீனு ஒரு படம் பண்ணியிருக்கான் பாரு. அந்த அம்மா எந்த படத்தையுமே வந்து பாருன்னு சொல்லவே மாட்டாங்க. அவன் என்னம்மா எடுத்துருக்க போகிறேன் விட்டுருமா, அதை போய் பார்க்க சொல்கிறீங்க, இல்லை நீ பாரு அப்படின்னாங்க. போய் பார்த்தேன். அது வரைக்கும் நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன், இவனை முட்டா பையன் தான் நினச்சிட்டு இருந்தேன். அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட 1 வாரம் என்னை தூங்க விடாமல் பண்ணிட்டான். இவனுக்கு பேசுகிறேன், அப்புறம் அந்த சரண்யா மேடமுக்கு பேசுகிறேன். அந்த படத்தில் நடித்த எல்லார்ட்டையும் மாறி பேசிட்டேன், விஜய் சேதுபதியை தவிர. ஏன்னா அப்பா அப்புறம் எனக்கு அவ்வளோ பழக்கம் இல்லை. அந்த அளவுக்கு மிக புத்திசாலி. எப்போ பார்த்தாலும் சினிமாவை தவிர வேறு எதுவுமே பேச மாட்டான். ஏன்னா சினிமாவில் நம்ம இருக்கோம்டா, அது இல்லாமல் மற்ற விஷயங்களையும் பேசலாமே அப்படின்னா சினிமா தான் அது. சினிமான்னு எப்போ பார்த்தாலும் சினிமாவை பார்த்து அறுத்துக்கிட்டே இருப்பேன். அதனால இவனுக்கு பார்த்தாலே ஓடுறது. நான் திடீர்னு அவனுக்கு ஏதாவது ஒன்று தோணுச்சுன்னா ஃபோன் பண்ணுவேன். ஃபோன் பண்ணி அண்ணா இந்த இப்படி ஒரு படம் பண்ண போகிறேன். சரி பண்ணுறா, நாளைக்கு வந்து சொல்லுவானே. சரி மணி என்னடா, மணி 1 டேய் ராத்திரி 1 மணிடா. ஆனால் ராத்திரி 1 மணிக்கு அவனுக்கு என்ன தோணுதோ அதை உடனே என்கிட்ட சொல்லி ஆகணும் அவனுக்கு. அப்படி ஒரு சினிமா ஒரு வெறியன் அவன். கிட்டத்தட்ட சொல்லணும்னா அவன்கிட்ட நான் இமோஷ்னல் ஏரியாலாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத வித் மியூசிக்கோட அதை வந்து அவங்ககிட்ட தான் கற்றுக்கிறணும். அதுக்காக சீனுவை வந்து என்னோடய மனப்பூர்வமான பாராட்டுதல்களை அவனுக்கு தெரிவிச்சுக்கிறேன். யுவன் எடுத்துட்டால் எல்லோரும் சொல்கிறாங்க வந்து பேக்ரவுண்டு அது இருக்குது, அது இளையராஜா சார் மியூசிக் மாதிரி இருக்குது, அது இருக்குது. யுவனுக்கு மட்டுமா இளையராஜாஸோட மியூசிக்கோட தாக்கம் இருக்குது? இருக்கிற எல்லாருக்குமே தானே, அதில் ஒரு சந்தேகம் இல்லையா? அது ஒரு பெரிய விஷயமாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதுபோக சீனு பெண்களை கொஞ்சம் கண்ணியமாக காமிப்பான் படத்தில். அந்த விஷயத்தில் இந்த படத்தில் நடித்த அந்த 3 பெண்களையுமே கண்ணியமாக காமிச்சிருப்பான்றது எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. அப்புறம் அந்த சிருஷ்டிக்காக அந்த ஐஸ்வர்யா 2 பேரும் அந்த ஐஸ்வர்யா சொன்னது இருங்க ஒரு நிமிஷம், சுரேஷ் சொல்லலை இன்னும். எனக்கு தெரியும் அந்த சத்தம் வரும்போதே ராம்நாட்டில் பாதி பேர் இங்கே இருக்கீங்க. எத்தனை பஸ்ஸை பிடிச்சி வச்சு உங்களை கூப்பிட்டு வந்தான்னு தெரில. அது பஸ்ஸை பிடிச்சி கூப்பிட்டு வந்தாலும் காசு கொடுத்துருந்தாலும் வந்திருக்கிறது இவனுக்காக இருக்க மாட்டாங்க, இவங்க அப்பாவுக்காக. ஏன்னா இவங்க அப்பா வந்து வள்ளல். அவரை வச்சு வாழ்ந்தவங்க பல 100 பேர் இருக்காங்க, பல 100 குடும்பங்கள் இருக்குது. அதனால் அவருக்கு ஒரு பையனாக பிறந்ததுக்கு ரொம்ப பெருமைப்படணும். டைம் இருக்குன்னா ஒரு சின்னதாக ஒரு நகைச்சுவையாக ஒன்று முடிச்சுட்டு போயிடுமே. இது முதல்ல நடிக்க வந்தபோது ஃபஸ்ட்டு ஷாட் ஒரு டைலாக் பேசணும். பேசி முடித்தோடனே 4-5 போச்சு. கொஞ்சம் கையில் நடுக்க இருந்தது, முகத்தில் ஒரு மிரட்சி இருந்தது. ஒரு 10-15 டேக் போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு
ஃபுல் டைலாக சொல்லிட்டான். சொன்னோன்னே முடிச்சிருவானு க்ளீனாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கும்போது முடிச்சிட்டான். பரவாயில்லையே முடிச்சிட்டானே அப்படின்னு நான் சொன்னேன் மைக்கில். உடனே அதுவும் டைலாக் நினச்சிட்டாவேன், பரவாயில்லையே முடிச்சிட்டானே அப்படின்னா. அந்த மாதிரி ஆரம்பித்தவன் ஏன்னா இது எல்லாமே சித்திரம் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் தான். சினிமாவில் வந்து எல்லாரும் எடுத்தெடுப்புலேயே சிறப்பாக நடிச்சிடுறது இல்லை. இப்போ பாருங்க இந்த 2வது படத்தில் பிரமாதமாக பண்ணிட்டான். நீ போக வந்துடுவான். படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். இந்த நிகழ்வுக்கு எங்கள் பாலுமேந்திரா சார் வந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அதுக்கு பதில் எங்கள் அண்ணன் பாலா வந்தது எனக்கு ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயம். அவர் என் படங்களை கவனித்து அவர் சொன்ன அந்த கருத்துக்கள் எனக்கு ஒரு 1000 யானை பலம் வருது. ரொம்ப நன்றிண்ணே. நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு எனக்கு சத்தியமாக ஞாபகத்தில் இல்லை. அதுவே வேகமாக ஒரு வாழ்கிறதுக்கான ஒரு தவிப்பு, அந்த தவிப்பில் ஏதோ ஒன்று நான் செஞ்சேன். ஆனால் நான் ஏதோ செஞ்சுட்டதா நினச்சிக்கிட்டு என் பின்னாடியே ஒரு ஆள் வந்துக்கிட்டே இருக்கார். அது மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி. இடம்பொருள் ஏவல் அப்படிங்கிற ஒரு படம் இன்னும் வெளியாகாத ஒரு நிலையில் ஒரு கதாநாயகன் என்னையை தேடி வந்து நீங்கள் இந்த படத்தில் நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னனால தான் இந்த படம் உருவாகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு. நான் மனதார சேதுவோட நெத்தியில் கொடுத்த முத்தம் தான் இந்த தர்மதுரை. அதே மாதிரி இந்த படம் நான் கதை சொன்ன அன்று ஒரு அதிகாலையில் ஒரு வீட்டில் வச்சு ஆர்கே சுரேஷ் அவர்களுக்கு இந்த கதையை நான் சொன்னேன். கதை கேட்ட உடனேயே சுரேஷ் என்கிட்ட சொன்ன வார்த்தை எனக்குள்ள அவ்வளோ ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்துச்சு. மாமா, இன்னும் ஒரு 10 வருஷம் கழித்து கூட இந்த படம் நிச்சயம் பேசப்படுற ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாப்புல. ஒரு தயாரிப்பாளராக, ஒரு இளைஞனா, ஒரு பரபரப்பு, அந்த மண்ணுக்கே உரிய ஒரு ஆவேசம், வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிற ஒரு துடிதுடிப்பு. களஞ்சியம் அவர்களுடைய இளைய மைந்தன் தன்னோட படுக்கை அறையில் கூட உலக நடிகர்களுடைய படங்களெல்லாம் ஒட்டி வச்சு அதில் தன்னோட படத்தையும் ஒரு மூலையில் ஒட்டி வச்சு தினம் காலையில் எழுந்திரிச்சு அதை பார்க்குற ஒரு சினிமா காதலன் அப்படி தான் சொல்லணும். திரு ஆர்கே சுரேஷ் இந்த படம் இந்த அளவுக்கு மேலே வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் சுரேஷோட உழைப்பு. அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னென்னா, இந்த தர்மதுரைன்ற டைட்டிலே சுரேஷ் சொன்னது தான். ஏன்னா இதுக்கெல்லாம் கை தட்ட மாட்டேன்றீங்க, உங்களால் கூட்டம் வந்தாலுங்க. ஏன்னா தர்மதுரை அப்படின்ற இந்த டைட்டிலே நான் ஃபஸ்ட்டு தர்மன் தான் டைட்டில் வச்சுருந்தேன். இல்லை மாமா, நீங்கள் தர்மதுரைன்னு வைங்க, இதோட ரீச்சே வேறு அப்படின்னு சொன்னாப்புல. நான் சொன்னேன், இல்லைப்பா அது பழைய படம் மாதிரி ஆயிடாதா, நமக்கு இருக்கிற இயற்கையான ஒரு இதை பயத்தை சொன்னோம். இல்லை ஆனால் தர்மதுரைன்ற தலைப்பு இதில் வச்ச உடனே இந்த படப்போட எதிர்பார்ப்பு, என்னை விட வயதில் குறைந்த தம்பி ஆர்கே சுரேஷ் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள். என் படங்களுக்கு ஒரு இலக்கியத்தன்மை வருது அப்படின்னா அவர் எழுதி தர்ற வரிகள் ரொம்ப முக்கியமானது. இந்த படத்தில் அவர் தன்னுடைய முத்திரையை ரொம்ப ஆழமாகவே பதிச்சிருக்காரு. அதே மாதிரி என்னுடைய இசை நண்பன் சகோதரர் யுவன் சங்கர் ராஜா ரொம்ப வேகமாக எனக்கு இந்த படத்துக்கு தன்னுடைய பாடல்களை எல்லாம் கொடுத்தாரு. ரொம்ப அற்புதமான ஒரு இசை, பின்னணி இசை இந்த படத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரொம்ப நன்றி யுவன் சார், ரொம்ப நன்றி. அதே மாதிரி திருமதி ராதிகா சரத்குமார், அவங்களோட வேலை செய்யணுன்றது என்னுடைய ரொம்ப நாள் ஆசையாக இருந்தது. இந்த படத்தில் அவங்க நடித்து கொடுத்தாங்க. எல்லாவற்றையும் தாண்டி நான் தொடர்ந்து இயங்குவதற்கும் வாழ்வதற்கும் சதா எனக்காக பிரார்த்தித்து கொண்டிருக்கும் என் தாயாருக்கும் என் அன்பு மனைவிக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். தர்மதுரை ரஜினி சார் படங்களில் அவர் நடித்த மிகப்பெரிய வெற்றிகளில் தர்மதுரை ஒன்று. ஏன்னா ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு படம் வரும். ஃபஸ்ட்டு அவருடைய மெகா ஹிட் வந்து நல்லவனுக்கு நல்லவன், முரட்டுக்காலை, அப்புறம் தர்மதுரை, அதுக்கப்புறம் பாஷா,
அண்ணாமலை இந்த படங்களில் ரொம்ப முக்கியமான படம். ஸோ அந்த படத்தோட டைட்டிலோட படம் வருது. டைட்டிலே மிகப்பெரிய பாசிட்டிவ் இருக்குது. ட்ரெய்லர் பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. சீன் என்ன, எப்பயுமே வந்து மண்ணும் மண் சார்ந்த மனிதர்களை பற்றி பதிவு பண்ணுறவர். அவர் தொடர்ச்சியாக 3 படங்கள் 4 படங்கள் பண்ணி நல்ல நல்ல படங்களாக பண்ணிகிட்ருக்காரு. அதோட இதுவும் 5வது படமாக வெற்றி பெற அவருக்கு நான் வாழ்த்துறேன். அப்புறம் சேதண்ணன், அவரும் அப்படி தான் படங்கள் சிட்டி படங்கள் பண்ணாலும் அவர் மண் சார்ந்த மனிதன். ஸோ அவருக்கும் அவருடைய அந்த தர்மதுரை வெற்றி பெற நான் ஆண்டவன் வேண்டிக்கிறேன். அப்புறம் யுவன் சார் ரொம்ப பாட்டு ரொம்ப இளையராஜா பாட்டு கேட்ட மாதிரி இருந்துச்சு. சார் சொன்னார் வந்து ஆண்டிப்பட்டி கனவா சாங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ விஸ்வல் பண்ண 2 சாங்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதில் பர்த்திவரனுக்கு அப்புறம் ஒரு பக்கா நேட்டிவிட்டி, ஒரு தப்பு தவறு எல்லாம் இருந்த சாங்காக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சுரேஷ் அண்ணன் ஒரு ப்ரொடியூசராக தமிழ் சினிமாவில் அவர் ஃபஸ்ட்டு அவருடைய இது போட்டாங்க, பயோடேட்டா போட்டாங்க. அது எந்த படமுமே சோடா இல்லை, எல்லாமே தரமான நல்ல படங்கள். ஸோ இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் தமிழ் சினிமாவுக்கு தேவை. அவங்க இருக்கணும்னா படம் வெற்றி அடையணும். அதனால் தர்மதுரை மிகப்பெரிய வெற்றி அடைய நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இந்த யூனிட்டுக்கு, டோட்டல் யூனிட்டுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.